பல தடங்கல்களை தாண்டி தாண்டி வந்திருக்க. ஒரு கிராமத்தில் திருடர்களை பிடிச்சு கொடுத்து வந்திருக்க. நல்ல எண்ணம் உனக்கு இருக்குது. வெள்ளப்பெருக்கில் பல மக்களை காப்பாற்றிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு உணவு சமைச்சு கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டுட்டு வந்திருக்க. அந்த இடத்துல உனக்கு நல்ல குணம் இருக்குது. 15 நாள் முடிஞ்சிருச்சின்னு தெரிஞ்சும் சரி அரசனை பார்த்து நான் போர் வீரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நம்பிக்கையில் வந்த நீ வந்ததுனால தான், அந்த ஒற்றர்களை 2 பேரை பிடிச்சதுனால தான் இந்த மன்னர் சபை, இந்த தலைநகரமே காப்பாற்றப்பட்டது. இந்த போர் வீரர்களுக்கு போர் தளபதி நீ தான். 15 நாளைக்கு மேலே 3 நாள் ஆயும் அங்கே போய் உக்காந்துருந்தார். அதுக்கப்புறம் அவர் போர் வீரனாக ஆக வேண்டியது போர் தளபதி ஆகிட்டார். அதே போல் நம்ம செய்கிற வேலையில், ஒரு தொழிலில் பல தடங்கல்கள் நம்மளை நோக்கி வருங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் மனதில் தெளிவோட, நம்பிக்கையோட, மிகவும் அதிக தடங்கல்கள் வந்தால் அதை விட சிறப்பாக நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும், உங்களுக்கு ஒரு பதவி வரும். அப்படிங்கிறதுல